நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் எனும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்த ஆசாரியர்கள் கால்கள் பட்டவுடனே கரைபுரண்டு ஓடின யோர்தான் ஒரு குவியலாக நின்றது. இன்றைக்கு நியாயப்பிரமாண காலத்தின் உடன்படிக்கை பெட்டியானது கிறிஸ்து இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலம் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 சொல்லப்பட்டது போல, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களே என்று சொல்லுகிறது. ஆகவே புதிய உடன்படிக்கையாம் கிறிஸ்துவை தரித்து கொண்ட அவருடைய சிலுவையை சுமந்து கொண்ட நாம், நமக்கு எதிராக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் யோர்தான் போல கரைபுரண்டு ஓடினாலும் நமது கால்கள் விசுவாசத்தோடு நாம் முன்னோக்கி வைப்போமானால் அவைகள் பின்னிட்டு ஓடி குவியலாக நிற்கும். நாம் சந்தோஷத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.